அக்கா என்னக்கா? கத்திரிக்காய் வேணுமா? கத்திரிக்காய் வேணாம், கத்திரிக்காய் பொரியல் வேணும். நீ செஞ்சு நல்லா இருக்கும், அதனால எனக்கு கத்திரிக்காய் வேண்டாம். சரி, கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் பொரிசாக நறுக்கி வச்சுட்டு கத்திரிக்காய் இதனால சின்ன சின்னதாக வதக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வணங்கினதுக்கப்புறம் தான் கத்திரிக்காயை போடணும். எப்படி வணங்கின்னு பாருங்க. கத்திரிக்காய் தோலுமே போட போகிறோம். இவ்வளோ கத்திரிக்காயின்னு நினச்சிடாதீங்க, வீட்டில் 7 பேர் இருக்கோம், அதனால் எல்லாத்துக்கும் மோசோடு சேர்த்து 7 பேர். இப்போ இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு மிளகா பொடி தான் போடணும். பற்றி தண்ணி பத்தலை, அதனால இன்னும் ஒரு செம்பு நான் ஊற்றிக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போடுறேன். கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, ஏற்கனவே பச்சை மிளகாவே போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சு. இதோட தேங்காய் சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ நம்ம அக்காட்ட கொடுப்போம். அக்கா கேட்டாங்கல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அக்கா என்னங்க கத்திரிக்காய் பொரியல். காயத்திரி செஞ்ச கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கா, நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க. அடுத்து மாமா கிட்ட போகலாம் வாங்க. மாமா கத்திரிக்காய் பொரியல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இங்க பாருங்களேன், மாமா போய் சொல்லியிருக்காரு உப்பு கைக்குதுன்னு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாய்.